இந்தியாவில் இருக்கிறது வந்து டெமோக்ரஸியா அல்லது கார்ப்பரேட்டோக்ரஸியா? இந்திய அரசும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில கார்ப்பரேட்டுகளும் மிக நெருக்கமான ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறார்கள். இவங்களையெல்லாம் வந்து பைனான்சியல் ஆலிகார்கியாக மாற்றுகிறார்கள். நம்முடைய அரசு அவர்களுக்காக இந்த ஒப்பந்தத்தை அவர்களுக்கு சாதகமாக போடுகிறது. மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன்ங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக பொருளாதார துறையில நடக்கிற விஷயம். ஆனா இப்ப அந்த கான்செப்ட் வந்து அரசியல் துறையில பிஜேபியினால கையாளப்படுகிறது. இந்த எஸ்ஐஆர் மூலமாக கணிசமான நீக்கப்பட்ட பெயர்கள் வந்து மதவழி சிறுபான்மை பிரிவினரை சேர்ந்தவர்கள்ங்கிற தகவலும் ஊடகங்கள்ல பரவலாக வருது. அது வந்து போதாது என்று இப்ப வந்து நேஷனல் டெமோகிராபிக் மிஷன் அப்படின்னு ஒன்ன கொண்டு வர்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரஸி ஜூன் 22-28 வாரத்துக்கான தலையங்கம். இணைப்பும் கையகப்படுத்துதலும் ஒரு அரசியல் திட்டம். மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் அ பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தலைப்பு. உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை சொல்லும்போது தான் இந்த தலைப்பினுடைய பொருத்தம் புரியும். பொதுவாக வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸ் நடக்குதுன்னா அது உள்ள பொருளாதாரம் வரும், அதுக்குள்ள ஃபைனான்ஸுங்கிறது வரும். ஆனால் இப்போ சமீப காலமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த மூணும், அதாவது பொருளாதாரம், ஃபைனான்ஸ், பாலிட்டிக்ஸ், இது எல்லாம் வந்து எக்கச்சக்கமாக ஒன்றோடு ஒன்று இணைந்து அதிகபட்சமாக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அரசியல் சூழல்ல இருக்கும். அதனால இந்த மூன்றும் மிக அதிகமாக ஒன்றுக்கொன்று இணைந்து வருவதுங்கிறது வந்து தற்செயலானது அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தலையங்கம் அந்த காரணங்களை பட்டியலிடுது. இப்போ வந்து அண்மை காலத்தில் நிறைய இன்இக்வாலிட்டி பற்றி டிஸ்கஷன் வருது. செல்வம் எப்படி ஒரு சிலர் கைகளில் குவிகிறது, இந்தியாவில் வந்து மிகப்பெரிய பொருளாதார இடைவெளி இருப்பவருக்கும் இல்லாதவருக்கும் இந்த இடைவெளி வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படிங்கிறது சமீப காலத்தில் ஆக்ஸ்ஃபேம் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், மற்ற பல ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும், இது வந்து ரொம்ப கூர்மையாக முன்னுக்கு வருகிற விஷயம். பொதுவாக வந்து செல்வங்கள், மூலதனம் ஒரு சிலர் கையில் குவிகிறது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து முதலாளித்துவ வளர்ச்சியினுடைய ஒரு இயற்கை விதி. முதலாளித்துவ கட்டமைப்பு அப்படின்னாலே இயற்கையாக இதுதான் நடக்கும். இடைவெளி, பொருளாதார இடைவெளி இருக்கும், ஒரு சிலர் கையில் செல்வம் குவியும் அப்படின்னு வந்து சொல்லப்படும். ஆனால் இப்போ சமீபத்தில் நடந்துட்டு இருக்கிற விஷயம் சாதாரணமாக குவிவது கிடையாது. ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் கையில் அளவுக்கு அதிகமாக செல்வம், தேசத்தினுடைய வருமானம், வளம், இது எல்லாமே மிக மிக அதிகமாக குவியக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அப்போ அப்படின்னு சொன்னால் இது வந்து முதலாளித்துவ கட்டமைப்பினுடைய இயற்கையான ஒரு விதி மட்டுமல்ல, அதுக்கும் மேலே இந்திய அரசும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில கார்ப்பரேட்டுகளும் மிக நெருக்கமான ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்பது எடுத்துக்காட்டுகிறது. ஒரு பக்கம் அவங்க வந்து ஹிந்து ராஷ்டிரா அப்படின்னு பேசினாலும் ஆளுகிற பிஜேபி அரசாங்கம், ஆர்எஸ்எஸ், மறுபக்கம் ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய கார்ப்பரேட்டுகளுடைய நலன்களுக்காக அவங்க வந்து பல விஷயங்களை பண்ணுறாங்க. இவங்களையெல்லாம் வந்து ஃபைனான்சியல் ஆலிகார்கியாக மாற்றுகிறார்கள். ஆலிகார்கின்னா நமக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட துறையில் மொத்தத்தையும் தன்னுடைய ஆதிக்கத்தில் வைத்திருக்கிற அப்படியான சில ரொம்ப வலுவான செல்வாக்கு படைத்த அந்த துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒரு சில நிறுவனங்களாக இந்த நிறுவனங்கள் மாறிக்கொண்டு இருக்கின்றன. அதற்கு ஏதுவாக அரசாங்கம் தன்னுடைய விதிமுறைகளை வளைக்கிறது, செயல்பாடுகளை அதற்கு தகுந்தாற் போல அமைத்து கொள்கிறது. அதனால இந்தியாவில் இருக்கிறது வந்து டெமோக்ரஸியா அல்லது கார்ப்பரேட்டோக்ரஸியா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இன்றைக்கு பலராலும் அது முன்னுக்கு வைக்கப்படுகிறது. இதனால என்ன ஆகுதுன்னா, அரசமைப்பு சட்டம் வந்து இந்தியா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது டெமோக்ரஸியை பற்றி பேசுது, செக்யுலரிசத்தை பற்றி பேசுது. இந்த மாதிரியான விழுமியங்கள் கூட இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தில் வந்ததற்கு முக்கியமான காரணம் அது ஏதோ சில தனிநபர்களுடைய கருணையினால் அல்லது விருப்பத்தினால் அப்படியெல்லாம் ஆகலை. ஏற்கனவே நடந்த, அதற்கு முன்னதாக நடந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு,
இந்தியாவினுடைய தேச விடுதலை போராட்டம், அதில் பெரும் திரளாக மக்கள் கலந்து கொண்டது. அது வந்து ஒரு மாஸ் மூமெண்ட்டாக நடந்தது. அப்போ இதெல்லாம் தொழிலாளிகளுடைய மற்ற உழைக்கும் மக்களுடைய போராட்டங்கள் அந்த காலகட்டத்தில் நடந்தது எல்லாமாக சேர்ந்துதான் இப்படியான முற்போக்கு விழுமியங்கள் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை விழுமியங்களாக இணைக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை அந்த அந்த நம்முடைய குடியரசனுடைய குணாம்சத்தையே மாற்றுகிற ஏற்பாடு நடந்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஃபினான்ஷியல் ஆலிகார்கி மாதிரியான விஷயங்கள் வரும்போது அந்த ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் அப்படின்னு பேசும்போது அதில் வந்து அதிகபட்சமாக பலன் ஈட்டியது அதானி குழுமம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். 2024 ஊடக அறிக்கை ஒன்று என்ன சொல்லுதுன்னா, நிலக்கரி பர்ச்சேஸ், நிலக்கரி வாங்குவதற்கு அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டபோது பெரும்பாலான அரசு ஒப்பந்தங்கள் யாருடைய கைக்கு போச்சு அப்படின்னா அதானி குழுமத்துக்கு தான் போச்சு. இப்போ அதானி கைவசம் இருக்கிற அரசோடு அவங்க போட்ட நிலக்கரி சம்பந்தமான ஒப்பந்தங்கள் மட்டும் அடுத்த 25 ஆண்டுகளில் 13.27 லட்சம் கோடி வருமானத்தை அதானி குழுமத்திற்கு தரும். அந்த அளவுக்கு ஒரு நீண்டகால ஒப்பந்தங்கள் நிலக்கரி துறையில் அதானியோடு போடப்பட்டிருக்கு. நீங்கள் 13 லட்சம் கோடின்னா நீங்கள் ஒரு செகண்டு வெயிட் பண்ணி அது எவ்வளோ பெரிய தொகைங்கிறத பார்க்கணும். 1 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, லட்சம் கோடி. அந்த லட்சம் கோடியை போல 13 லட்சம் கோடி அடுத்த 25 ஆண்டுகளில் அதானி குழுமத்தினுடைய கைக்கு வரும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அந்த நிலக்கரி துறையில் எவ்வளவு பெரிய ஆதிக்கம் செலுத்துகிற குழுமமாக அவர்கள் மாறுவார்கள் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ இது இயல்பாக நடந்ததல்ல. நம்முடைய அரசு அவர்களுக்காக இந்த ஒப்பந்தத்தை அவர்களுக்கு சாதகமாக போடுகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ அது சம்பந்தமாக வேறு சில புள்ளி விவரங்களும் இதில் இருக்கு. இந்த ஒப்பந்தங்களில் இந்த 13 லட்சம் கோடி வருமானம் தரக்கூடிய அந்த ஒப்பந்தங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தவிர மீது எல்லா ஒப்பந்தங்களும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களும் அதானி குழுமமும் இணைந்து போட்ட ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. மார்ச் 2024 துவங்கி ஜனவரி 2026 காலகட்டத்தில் இந்த மாதிரியான நீண்டகால ஒப்பந்தங்கள் 12 ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. அதில் 8 ஒப்பந்தங்கள் வந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களால் போடப்பட்ட ஒப்பந்தங்கள். இந்த 8மே அதானி குழுமத்தின் கைக்கு போயிருக்கிறது. ஒன்று தனியாக அல்லது மற்ற சில நிறுவனங்களோடு சேர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் இந்த 8 ஒப்பந்தங்களும் அதானியினுடைய குழுமத்தினுடைய கரங்களுக்கு போயிருக்கிறது அப்படிங்கிற விவரமும் இதுக்குள்ளே இருக்குது. இன்னொன்று என்னன்னா, அது எப்படி அதானி குழுமத்துக்கு அப்படி டக்குன்னு கிடச்சிரும் அப்படின்னு சொன்னால், இந்த டெண்டர் விடும்போது சில நிபந்தனைகள் போடுவாங்க. அந்த நிபந்தனைகள் வந்து அதானி குழுமத்திற்கு ஏற்ற வகையில் ட்வீக் செய்யப்பட்டு அது வந்து வெட்டி ஒட்டி அப்படியெல்லாம் செஞ்சு அதானி குழுமத்திற்கு அந்த ஒப்பந்தம் கிடைப்பது போல டெண்டருக்கான கண்டிஷன்ஸ் என்பது போடப்பட்டது அப்படிங்கிற விவரங்களையும் நம்ம இந்த இடத்துல சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்த பிரச்சனைன்னு பார்க்கும்போது அதானி குழுமத்தை பற்றி பேசும்போது அடுத்த பிரச்சனை தேசத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லும்போது உணவு தானியங்களை ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஸ்பேஸில் கிட்டத்தட்ட 60% வந்து அதானி குழுமத்தால் தான் நிர்வாகம் செய்யப்படுகிறது. அப்போ ஏற்கனவே நிலக்கரி துறை பார்த்தோம், அடுத்தது உணவு தானிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அது சம்பந்தமான விஷயத்தை பார்த்தோம். இதுக்கு முன்னாலேயே வந்து துறைமுகம், ஏர்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் கூடுதலாக அது வந்து அதானி குழுமத்தினுடைய கட்டுப்பாட்டில் போய்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற விவரங்களும் நம்முடைய கைவசம் இருக்கு. அதனால் அதானி குழுமத்துக்கு ஒரு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு ஒரு பெருமளவு அவர்கள் வளர்ச்சி அடைகிறார்கள். அதுக்கு மோடி அரசாங்கத்தினுடைய கொள்கைகள், விதிகள், நடவடிக்கைகள் சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிற இந்த இணைப்பை, இந்த லிங்கை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. பீப்புள்ஸ் டெமோக்ரஸியினுடைய கடந்த கால இதழ்களில் பல கட்டுரைகள் நம்ம எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோம்? அதானி குழுமத்தினுடைய வளர்ச்சியும் அதே போல்
மோடியினுடைய பிஜேபியினுடைய அரசியல் வளர்ச்சியும் இணையாக நடந்திருக்கிறது. இது ரெண்டுத்துக்குமே, மோடி வளர்ச்சி பிஜேபி வளர்ச்சிக்கும் சரி, அதானி குழும வளர்ச்சிக்கும் சரி, ஒரு துவக்க புள்ளியாக இருந்தது வைப்ரண்ட் குஜராத் சம்மிட். அதுதான் இரண்டுக்குமே துவக்க புள்ளியாக இருந்தது அப்படிங்கிறத பிடியில் பல முறை நம்ம கட்டுரைகள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போதாது. அப்போ கார்ப்பரேட்டுகளுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அல்லது குவிட் ப்ரோக்கோ, அரசாங்கம் ஒன்று பண்ணோம், அதுக்கு கைமாறாக அவங்க கார்ப்பரேட்டுகள் மோடி அரசாங்கத்துக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கணும்னு சொன்னாலே மோடி அரசாங்கம் நினைக்கிற அளவுக்கு விதிமுறைகள் இருக்கணும். இப்போ இதில் மிகப்பெரிய வில்லனாக இருப்பது இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் தான். இவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அது ஹிந்து ராஷ்டிராவாக இருக்கட்டும், அல்லது விரல் விட்டு எண்ணக்கூடிய கார்ப்பரேட்டுகள் நலன்களுக்காக பல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு அவங்க நினைப்பதாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தடை எதில் இருக்குன்னா அரசியல் சட்டத்தில் இருக்குது. இப்போ இந்த அரசியல் சட்டம் திருத்தப்படணும் அப்படின்னு சொன்னால் 3/2 பங்கு பெரும்பான்மை வேணும். அதான் கடந்த தலையங்கங்களில் பார்த்தோம். அது எஸ்ஐஆராக இருக்கலாம், அல்லது டீலிமிட்டேஷனாக இருக்கலாம். இது எல்லாமே அந்த 2/3 மெஜாரிட்டி எப்படியாவது பெற வேண்டும் அப்படிங்கிற பாதையில் இருக்கக்கூடிய மைல்கற்களாகத்தான் நம்ம பார்க்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க என்ன தொடங்கியிருக்காங்க, ஆப்ரேஷன் லோட்டஸ் அப்படிங்கிற பேரில் இந்த மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் அப்படிங்கிறது பொருளாதாரத்துறையில் தான் நம்ம கேட்டிருக்கோம். கம்பெனிகள் ஒன்றாக இணைவது மெர்ஜர், அல்லது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை கையகப்படுத்துவது அக்விசிஷன். அதனால் மெர்ஜர் அண்ட் அக்விசிஷனுங்கிறது ரொம்ப தெளிவாக பொருளாதாரத்துறையில் நடக்கிற விஷயம். ஆனால் இப்போ அந்த கான்செப்ட் அரசியல் துறையில் பிஜேபியினால் கையாளப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன் இந்த கட்டாயம் அரசியல் துறையில் மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் என்பதை ஏன் அவர்கள் கடைபிடிக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது 400 அதுக்கு மேலே தான் வாங்குவோன்னு சொன்னாங்க. கடைசியில் பிஜேபியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து 300 அப்படிங்கிற நம்பரை கூட அவங்களால டச் பண்ண முடியலை. அதனால் என்னன்னா, இந்த அரசியல் துறையில் மோடியினுடைய வளர்ச்சி, பிஜேபியினுடைய ஆதிக்கம், இதை நிரந்தரமாக தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அரசியல் துறையில் இந்த மெர்ஜர் அண்ட் அக்விசிஷனை இவங்க பண்ணணும். என்ன அர்த்தம்? எதிர்க்கட்சிகளுடைய எம்பிக்களை ஒன்று விலைக்கு வாங்கணும், அல்லது எதிர்க்கட்சியை உடைத்து பிஜேபியோடு இணைத்து கொள்ள வேண்டும். இப்போ தலைப்பினுடைய காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன்ங்கிறது இந்த மாதிரி எதிர்க்கட்சிகளோடு பிஜேபி செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த லேட்டஸ்ட் உத்தி ஆப்ரேஷன் லோட்டஸ், அது சம்மந்தமாகத்தான் இந்த மெர்ஜர் அண்ட் அக்விசிஷனுங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் ஒரு பக்கம் கார்ப்பரேட் துறையில் அதானி குழுமம் மிக வேகமாக வளர்ச்சி அடைவதும், அரசியல் துறையில் மோடி பிஜேபி மிக வேகமாக வளர்ச்சி அடைவதும் இணையாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி போக்குகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். அதனால் ஏதோ ஒரு தேர்தலில் 2 தேர்தலில் அவங்க முன்னேறுவது, பெரும்பான்மை பெறுவது அப்படிங்கிறது மட்டுமல்ல, ஒரு முறை 3/2 பங்கு பெரும்பான்மை பெற்று அரசியல் சட்டத்தையே சின்னாபின்னப்படுத்தி அதில் பல மாற்றங்களை கொண்டு நிரந்தரமாக அரசியல் துறையில் பிஜேபியினுடைய ஆதிக்கம் நீடிக்க வேண்டும், அவர்களுடைய ஹிந்து ராஷ்டிராவுக்கான பாதை வலுப்பட வேண்டும், கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகள் வலுப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கமாக பார்க்குறோம். இப்போ 10 10க்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த எஸ்ஐஆர் மூலமாக பெயர்கள் நீக்கப்பட்டதில் கணிசமான நீக்கப்பட்ட பெயர்கள் மதவழி சிறுபான்மை பிரிவினரை சேர்ந்தவர்கள்ங்கிற தகவலும் ஊடகங்களில் பரவலாக வருது. அது போதாது என்று இப்போ நேஷ்னல் டெமோகிராஃபிக் மிஷன் அப்படின்னு ஒன்றை கொண்டு வர்றாங்க. அதாவது மக்கள் தொகையில் ஏராளமாக ஊடுருவல்காரர்கள் வந்துட்டாங்களாம். அதனால் அந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸை நாங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், குறிப்பாக இஸ்லாமிய மக்களை வெளியே தள்ளுவதற்கான ஏற்பாடு தான். ஆனால் அதுக்கு பேர் நேஷ்னல் டெமோகிராஃபிக் மிஷன். அதனால்
இந்த அச்சுறுத்தலையும் தொடர்ந்து கையில் எடுப்பதற்கான முயற்சி அவங்க வந்து செய்யக்கூடிய அறிவிப்புகள்ல இருந்து தெரியுது. இப்போ இந்த எதிர்க்கட்சி எம்பிக்களை உடைப்பது, விலைக்கு வாங்குவது, இதெல்லாம் வந்து எந்த கட்சி பண்ணல? திரிணாமுல் காங்கிரஸ் பண்ணலையா, இல்லை தமிழ்நாட்டில் கட்சிகள் பண்ணலையா, வேற எந்த கட்சிகள் பண்ணலை? பிஜேபி பண்ணுறது தான் உங்களுக்கு பெருசாக தெரியுதா அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். ஆனால் எதுக்காக பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது. இப்போ மற்ற கட்சிகள், முதலாளித்துவ கட்சிகள் செய்கிறார்கள்னா அவங்களுடைய ஆட்சி அமையணும், அந்த ஆட்சியின் போது அவங்க நிறையா சுரண்டணும், லாபம் சம்பாதிக்கணும், இந்த மாதிரியான காரணங்களாக இருக்கலாம். அதுவுமே தவறு தான், நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனால் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டப்படி இந்த பெரும்பான்மை அவங்க கையில் கிடைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறது தான் இப்போ நமக்கு முன்னால் இருக்கிற முக்கியமான விஷயம். அதனால் மற்ற கட்சிகள் இப்படிப்பட்ட குதிரை பேரத்தை நடத்துவது கண்டிக்கத்தக்கது. ஆனால் அது வேற. பிஜேபி செய்யக்கூடிய குதிரை பேரம் அல்லது இந்த மெர்ஜர் அண்ட் அக்விசிஷனுங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக அதனுடைய கேரக்டரே வேற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த பெரும்பான்மையை பெற்று அவங்க வந்து அரசியல் சட்டத்தில் கை வைக்க போகிறார்கள், மதவழி சிறுபான்மையினர் மேலே கை வைக்க போகிறார்கள், கார்ப்பரேட் ஆதரவு நடவடிக்கைகளை இன்னும் வலுவாக எடுக்க போகிறார்கள். அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுக்கணும். அதனால் இதை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில கட்சிகள் மட்டும் செய்வது போதாது. இன்னும் கூடுதலாக அரசியல் கட்சிகள் இதில் இருக்கக்கூடிய ஆபத்தை உணர்ந்து இந்த ஒட்டுமொத்தமான முயற்சி, இந்த தலையங்கத்தில் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு, எல்லாவற்றையும் எதிர்த்த, ஏன்னா தனித்தனியாக பார்த்தா பிரயோஜனம் இல்லை, அதனால் எல்லாவற்றையும் எதிர்க்கக்கூடிய ஒரு பரந்த மேடைங்கிறது அமைக்கப்படணும். அதில் வந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் இடம்பெறணும். அதோடு சேர்த்து அமைப்புகள், தனிநபர்கள், குழுக்கள், யாரெல்லாம் வந்து ஜனநாயகத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவங்க எல்லாமே வந்து இதில் வலுவாக இணைய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏற்கனவே இந்த மாதிரி அதிகார குவிப்பு, எல்லாமே நான் தான் அப்படிங்கிற அந்த நிலையை எதிர்த்து தொழிலாளிகள் பல இடங்களில் போராடி கொண்டு இருக்கிறார்கள், மாணவர்கள் இப்போ வந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள், இளைஞர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த போராட்டங்களை எல்லாம் நம்ம வந்து வலுப்படுத்தணும். அதனால் பிஜேபிக்கு எதிரான போராட்டம்னா தேர்தல் வரும்போது மட்டும் நடப்பது கிடையாது, அரசியல் துறையில் மட்டும் நடப்பது கிடையாது, பொருளாதாரத்துறை, சமூகம், அதே போல் சித்தாந்தத்துறை உள்பட அனைத்து துறைகள்லையும் இந்த ஃபைட் பேக் என்பது கண்டிப்பாக நடக்கணும். பொதுவாக வரலாறு நெடுகிலும் வந்த எந்த ஆட்சியாளரும் ஒட்டுமொத்த மக்கள் ஒன்றாக சேர்ந்து நிற்கும் போது அவர்களுடைய வலிமைக்கு முன்னால் எந்த ஆட்சியாளரும் நிலைத்து நின்றது கிடையாது. அதனால் நம்ம வந்து நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களை ஒன்று கூட்டுவது அப்படிங்கிறது தான், ஒன்று கூட்டி எழுச்சி பெற வைப்பதுங்கிறது தான் நமக்கு முன்னால் இருக்கிற முக்கியமான கடமை என்று இந்த தலையங்கம் சாராம்சமாக முன்வைக்கிறது.